வணக்கம். இது நாங்கள் விவசாயம் பண்ண சோளம் தான். நாங்கள் விவசாயம் பண்ண சோளத்துலேருந்து தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி விதை ஊனணும், வாரம் எப்படி விடணும், 2வது வாரம் எப்படி விடணும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வாரம் 2வது வாரம் எடுத்து 3வது வாரம் எப்படி கொடுக்கணுன்ட்டு தான் சொல்ல போகிறேன். எங்கள் சோளம்லாம் பாருங்கள், நல்லா விளைஞ்சி கதிரெலாம் வந்துடுது. 3வது வாரம் நாங்கள் என்ன கொடுத்தோன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அம்மோனியா மட்டும்தான் கொடுத்தோம். வேறு எதுவுமே கொடுக்கலைங்க. ஒரே மூட்டை ஒரு ஏக்கருக்கு அம்மோனியா. உள்ள நொஞ்சி வேரில் தான் வச்சோம். கொஞ்சம் சொன்னதான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, வச்சு தான் ஆகணுன்ற முறையில் வச்சோம். இதுதான் மக்காச்சோளம் விவசாயம். அம்மோனியா போட்டிருந்தோம். அம்மோனியா போட்டு ஒரு வாரத்தில் கதிரெலாம் நல்லா வந்துடுது. ஒரு சோளத்தில் கூட ஒரு கதிர் கூட மிஸ் ஆகலை. பாருங்கள், எல்லா கதிரும் ஒப்பாக வந்துடுது. கதிரெலாம் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், இது நாங்கள் விவசாயம் பண்ண சோளம் தான். அம்மோனியா தான் கொடுத்தோம். இப்போ நாங்கள் அம்மோனியா போட்டு இப்போ 5 நாள் ஆயிடுது. 5 நாள் ஒரு வாரம் ஆயிடுது. கதிரெலாம் நல்லா ஒப்பாக வந்துக்குது. இது நாங்கள் அதிகம் யூரியாவே சேர்க்கலைங்க. தயவுசெய்து சொல்கிறோம், நீங்கள் சோளத்துக்கு யூரியா சேர்க்காதீங்க. எங்கள் சோளம் அதிகம் வளரவே இல்லை பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கதிர் நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பசுங்க பாருங்கள். கதிர் அதிகமாக நாங்கள் மொதல் வாரத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஸ்பிக்கு அந்த சத்து குறைன 5 கிலோவும் 1/2 மூட்டை யூரியாவும் கொடுத்துருந்தோம் மொதல் வாரத்துக்கு. 2வது ஒரு மூட்டை டிஏபி, 1/2 மூட்டை பொட்டாசு, 15 கிலோ யூரியா கொடுத்துருந்தோம். 3வது 1/2 மூட்டை டிஏபி, 1/2 மூட்டை பொட்டாசு, அதை மட்டும் கொடுத்துருந்தோம். 4வது அம்மோனியா மட்டும் ஒரு மூட்டை கொடுத்துருந்தோம். இது தாங்க சோளத்துக்கு உர செலவே. மருந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே மருந்து அடித்தோம் முளைச்சி உடனே. அதுக்கப்புறம் நம்ம முட்டிக்கால் பயிர் வந்தோடனே குருணா ஒரே ஒரு டைம் தான் போட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் நோவு வரல, நாங்களும் போடலை. முக்கியமாக நம்ம பயிருக்கு நோவு வரது யூரியாவில் தாங்க நோவு வருது. அதனால் நீங்கள் யூரியாவை தவிருங்க. உர கடைக்கு போயிட்டு கண்டதாக வாங்காதீங்க. இப்போ நான் இது வரைக்கும் உர செலவு பண்ணதே ரொம்ப கம்மி தான் இதுக்கு. அதனால் உரங்கார பேச்சை கேட்டுக்கிட்டு சூப்பரு டூப்பரு இதெல்லாம் போடாதீங்க, வேஸ்ட்டு. அதெல்லாம் கலப்பு உரம் போடாதீங்க. கலப்பு உரத்தில் அள்ளி கழுவி ஒரு கிண்ணத்தில் தண்ணி முன்னே அதில் கழுவி பாருங்கள், பூரா மணல் தாங்க. அதெல்லாம் போடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் போடுங்க. எனக்கு இது வரைக்கும் உர செலவே ஒரு 4000த்துக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். சோளம் இதோட லாஸ்ட்டு விளைஞ்சி போச்சு. அடுத்த வீடியோ கதிர் எப்படி மணி பிடிச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். நன்றிங்க. சேனலை கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.